ஆண்டுகள் இந்த ஊழியத்தை ஜெயமாக நடத்தவும் கிருபையாக நடத்தவும் உம்முடைய கரமும் உம்முடைய தயவும் உம்முடைய பாதுகாப்பின் கரமும் எங்களோடு இருந்து நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியத்தோடு இணைந்து இம்மட்டுமாய் எங்களோட பயணிக்கிற அன்பு விசுவாசிகள் கூட்டத்திற்காக நான் கொடான கோடி நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதியும், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர் செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எதை எதிர்பார்த்து இந்த பிள்ளைகள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்களோ அனைத்தையும் கர்த்தர் ஆமென் என்றும் நீ செய்ய போகிறீர். ஒவ்வொருவரையும் நீ தனித்தனியாக ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாம மகிமைக்காக. Please be seated. நீங்கள் அமரலாம். It is a great joy for me to come and stand before you to share the word of God in this 21st anniversary prayer meeting. இந்த 21 ஆண்டு ஜெப கூட்டத்திலே உங்களுக்கு முன்பதாக இங்க வந்து தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். First I give glory to the Lord Almighty. முதலாவது சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். And secondly the leaders, the saints of God, the pastors who stood with me all these many years to serve the Lord faithfully for the glory of God and his kingdom. இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருக்காகவும் ஊழியம் செய்யும்படிக்காக என்னோடு கூட உறுதுணையாக இத்தனை வருஷ காலமாக இருந்த ஜெப தலைவர்கள், போதகர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். It's not an easy journey. 21 years God taught me many lessons. God took me in a various level of spiritual journey to understand the truth and the word of God. 21 ஆண்டுகளாக இப்படியாக கடந்து வருவது சாதாரண காரியம் கிடையாது. இப்படியாக நிறைய பயணங்களை நான் போயிருக்கிறேன். அநேக பயணத்துல கர்த்தர் என்னோடு கூட இருந்திருக்கிறார். நிறைய சத்தியத்தை போதித்து இருக்கிறார். பல வகையில என்னை கர்த்தர் பயன்படுத்தி இன்றைக்கு இந்த நிலையில கொண்டு வந்திருக்கார். Chennai is a beautiful state. சென்னை என்பது ஒரு நல்ல இடம்தான். Though God is using me all around the world, but whenever I return back to my own place, I am so excited. உலகம் முழுவதும் கர்த்தர் என்னை பல இடங்களில் கொண்டு போய் பயன்படுத்தினாலும் என் சொந்த ஊர் சென்னைக்கு வரும்போது நான் மிகவும் பரவசம் அடைகிறேன். Because God loves you and I am also loved as God loves. காரணம் தேவன் உங்களை நேசிக்கிறார். இரண்டாவது தேவன் உங்களை நேசிக்கிறது போல நான் உங்களை நேசிக்கிறேன். All glory to God. கர்த்தருக்கே எல்லா மகிமை உண்டாவதாக. The Lord bless you, all of you, in Jesus name. இயேசுவின் நாமத்திலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. The Philippians chapter 1 verse 6 says, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். He who began a good work in you able to complete until the coming of Lord and Savior Jesus Christ. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. 5ஆம் வசனம் தமிழ்ல. He who began a good work of Amen Ministries can able to complete until the coming of Lord and Savior Jesus Christ. ஆமென். ஊழியத்திலே நற்கிரிகளை தொடங்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை மட்டுமாக முடியும் நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். In 2005 we started this ministry with humble beginning. இந்த ஊழியத்தை நாங்க ரொம்ப அற்பமாக தான், ரொம்ப அமைதியான முறையில ஒரு சாதாரணமாக தான் தொடங்கினோம். In 2005 2005ஆம் ஆண்டு நாங்க தொடங்கினோம். by year God has spreaded his good news to the nations and surrounding the places to build his kingdom for his glory. வருஷமாக தேவன் தம்முடைய நாம மகிமைக்காக அவருடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்காக சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காகவும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காகவும் இப்படியாக கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்தார். So this is a year of moving forward. எனவே இந்த வருஷம் இன்னும் முன்னேறி செல்கிற பாதையின் வருஷமாக இருக்கிறது. This is a word God given me as a prophetical word to release to the God's people. தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படிக்காக தேவன் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். Move forward. முன்னேறி செல்லுங்கள். The 21 years is a step for the milestone, but there are so many journey to achieve the dreams and vision God has given for this ministry. 21 ஆண்டுகள் என்று சொல்லப்படும் போது அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மைல்கல்லு தான். இருந்தாலும் தேவன் இந்த ஊழியத்துக்காக கொடுத்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், வெளிச்சத்துக்காக இன்னும் வருகிற நாட்களுக்காக நம்ம முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்கிறது. Amen ministry is not me, it is us. ஆமென் ஊழியம் என்று சொல்லப்படும் போது என்னை சார்ந்ததோ எனக்கு அல்ல, நம்மை சார்ந்தது நம்முடையதாக இருக்கிறது. You are the part of this ministry. இந்த ஊழியத்தினுடைய பங்குதாரராக நீங்களும் இருக்கிறீர்கள். When God given me this word, it is for you also. இந்த வார்த்தையை தேவன் எனக்கு கொடுக்கும்போது உங்களுக்கும் அந்த வார்த்தையை கொடுத்ததுதான் அர்த்தம். Move forward from the past failures
Move forward from the past rejection. Move forward from the past brokenness. God wants to lead you in the new dimension way. கடந்த தோல்வியிலிருந்து, கடந்த உடைக்கப்பட்ட நிலையிலிருந்து, கடந்த ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலிருந்து நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்காக முன்னேறி செல்லுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், பலப்படுத்துவார். How God is going to lead you? எப்படி தேவன் உங்களை நடத்த போகிறார்? How he is going to take you to the next level? அடுத்த கட்டத்துக்கு எப்படி கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார்? We are going to see very detailedly for the glory of God. இவைகள் எல்லாவற்றும் தேவன் நாம மகிமைக்காக விலாவரியாக நம்ம பார்க்க போகிறோம். You need to move forward by his promise. அவருடைய வாக்குத்தத்தங்களோடு கூட நீங்க முன்னேறி செல்ல வேண்டும். The Bible says 2 Corinthians 1:20. 2 கொரிந்தியர் 1:20 இப்படியாக சொல்லுகிறது வேதம். All the promise of God through Christ Jesus for his glory is an amen. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. Our Jesus Christ is not a man to say lie. Whatever my God said it shall come to pass. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல. அவர் சொன்னதெல்லாம் நிச்சயமாக வந்து நிறைவேறும். All the promise of God was inspiration and given by through the Holy Spirit. எல்லா வாக்குத்தத்தமும் இப்படியாக உயிர் பெற்று பரிசுத்த ஆவியினாலே ஏவுதலோடு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. Why we come to church? Why we attend the service of God? In order to receive the promise from above. ஏன் நம்ம சபைக்கு வருகிறோம், ஏன் நம்ம ஆராதனையில் கலந்து கொள்கிறோம் என்று கேட்டால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் நம்ம உரிமை கொண்டு பெற்றுக்கொள்வதற்காக தான் வருகிறோம். What is the meaning of promise? வாக்குத்தத்தங்கள் என்றால் என்ன? I can say simple example. நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். A woman who carried that child to give a birth. கவனிங்க, ஒரு ஸ்திரியானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக கருத்தரிக்கிறாள். To give a birth she has to wait 9 months to have a child, boy or girl. ஆனா கருத்தரித்த உடனே குழந்தை பிறந்து விடாது. ஒரு பையனோ ஒரு பெண்ணையோ ஒரு பெற்று எடுப்பதற்கு அவர் 9 மாசமா காத்திருக்கிறார். Promise will not happen in your life instantly. It takes time and season for you to fulfill it. அதே போலதான் வாக்குத்தத்தங்களும் கூட உடனடியாக அது நிறைவேறாது. அது நிறைவேறுவதற்கு ஒரு சில காலங்கள் செல்லும். You should wait upon the Lord to the promise should be fulfilled. அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். There are so many heroes of faith from Genesis to the Revelation. When God given the promise to them, it takes many seasons, it takes many months, it takes many years to fulfill in the personal life. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்க்கப்படும் போது அநேக வாக்குத்தத்தங்களை தேவனுடைய மனிதர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனாலும் உடனடியாக நிறைவேறவில்லை. அது ஒரு சில நாட்களாய்ச்சி, மாதங்களாய்ச்சி, வருஷங்களாய்ச்சி, காலங்களாய்ச்சி. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. Abraham waited for years to get a child. ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாம் அநேக வருஷமாக காத்திருந்தார். Hannah waited for year. In the same year she got a child. அதே போல அன்னாலும் வந்து பிள்ளைக்காக காத்திருந்து அதே வருஷத்துல அவ பெற்றுக்கொண்டாள். Some promises will fulfill instantly. Some promises will take years. சில வாக்குத்தத்தங்கள் உடனடியாக நிறைவேறும். சில வாக்குத்தத்தங்கள் கொஞ்சம் காலம் வருஷம் எடுத்து நிறைவேறும். You have to move forward through the promise of God. ஆனாலும் நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். Because God spoken that word for you. காரணம் தேவன் அந்த வார்த்தையை உங்களோடு கூட பேசி விட்டார். You have to receive in faith. You have to walk in faith. நீங்கள் விசுவாசத்தோடு அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த விசுவாசத்தில் நீங்கள் நடக்க வேண்டும். Abraham was blessed because he got a faith in God. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் ஆபிரகாம் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தார். Hannah was a prayerful woman. She believed in the promise, the word which spoken through the prophet. அதே போல அன்னாலும் ஒரு ஜெபிக்கிற ஒரு ஸ்திரியாக இருந்தால் ஒரு தேவனுடைய வார்த்தையானது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வந்ததனால அந்த வாக்குத்தத்தத்தை வந்து விசுவாசித்து காத்திருந்தார். Isaac also sowed the seed in the famine to reap the harvest in the famine season. He believed in the word of God, he obeyed and sowed it, he reaped it with 100 folds in the same year. அதே போல ஈசாக்கும் கூட நம்ம எடுத்துக்கொண்டால் பஞ்ச காலத்துல அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அங்க தங்கி இருந்து அந்த இடத்துல அவன் விதைத்தபடினாலே அந்த பஞ்ச காலகட்டத்தில் அவனை 100 மடங்குக்கு மேலாக இப்படியாக அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். Jesus said to the apostles, wait upon me
for the 50 days you will receive the Holy Spirit. That is a promise to them. அதே போல இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களை பார்த்து சொன்னார் 50 நாட்கள் காத்திருங்கப்பா இந்த மாதிரி உங்களுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி அதே போல காத்திருந்து அவங்க பெற்றுக்கொண்டார்கள். Some promise for years, some promise for months, some for seasons. So God fulfill all the promises. You need to move forward to the promise. சில வாக்குத்தத்தங்கள் வருஷங்களாகும், சில வாக்குத்தத்தங்கள் மாதங்களாகும், சில வாக்குத்தத்தங்கள் காலங்களானாலும் கர்த்தர் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார் இருக்கிறபடினால நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். I know you're all prayer warriors. நீங்க எல்லாரும் ஜெபிக்கிற வீரர்கள் என்று நான் நம்புகிறேன். I know you're all Bible readers. நீங்க எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். I know you will worship the Lord in truth and spirit. நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். I know you love God with all your heart and mind and soul. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் மனதோடும் பலத்தோடும் ஆத்துமாவோடும் நீங்க தேவனை நேசிக்கிறீர்கள் என்று தெரியும். I know you call him as a father. I know you're calling Jesus Christ a father. அதே போல இயேசுவை நீங்கள் அப்பா என்று நீங்க கூப்பிடுகிறவர்கள் என்று எனக்கு தெரியும். This God will give you a promise to you. ஆகவே இந்த தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Believe that promise. அந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க. You alone know personally what is the promise God has given for you. தேவன் உங்களுக்காக என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்பதை குறித்து நீங்க மாத்திரம் தான் தனிப்பட்ட வகையில் அறிந்திருப்பீர்கள். Promise comes when you read the word. கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும். When somebody pray and prophesy you, the promise will come. அதே போல உங்களுக்காக ஒருவர் ஜெபித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்படும் போதும் கூட வாக்குத்தத்தங்கள் வரும். When you fast and pray, the promise will come to the visions and dreams. அதே போல உபவாசத்தை ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தங்கள் தரிசனத்தின் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக கிடைக்கும். Abraham received the promise through the word. அதே போல அந்த ஆபிரகாம் வந்து வார்த்தையின் மூலமாக அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். Hannah received the promise through the prophetical word. அதே போல தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாக அன்னாள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டால். And the apostles they received the word through Jesus Christ. அதே போல அப்போஸ்தலர்களும் அந்த வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள். I pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நான் இப்போது ஜெபிக்கிறேன். I declare and decree the blessings upon you. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மீது அறிவிக்கிறேன். இப்பொழுதே நான் செலுத்துகிறேன். You are not walk out of this place with the same place how you enter into this holy sanctuary. நீங்கள் இந்த இடத்துல எப்படி நீங்கள் வந்தீங்களோ வந்த வண்ணமாகவே இந்த இடத்தை விட்டு நீங்க திரும்பி போவதில்லை. Write it down right now. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். The seasons are coming for you. உங்களுக்காக காலங்கள் வருகிறது. The days are coming for you. நாட்கள் வருகிறது. God is going to fulfill all the promises in your தேவன் life. உங்களுக்காக வைத்திருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். The waiting period is over. காத்திருப்பின் காலங்கள் நாட்கள் முடிகிறது. The delay is not a rejection for you. உங்களுக்காக இருந்த எல்லா தாமதங்களும் தள்ளப்பட்டிருக்கிற காலங்களும் God is preparing the best things for you to come. கர்த்தர் உங்களுக்கு வருகிற காலத்துல ஒரு நல்ல சிறப்பான காரியத்தை வைத்திருக்கிறார். Be still and watch that He is God. நீங்கள் காத்திருந்து நின்று பொறுமையோடு கூட அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். The Lord is going to make you as a head not as a tail. கர்த்தர் உங்களை வாலாக்காம தலையாக்குவார். The showers of the blessing shall fall upon you. ஆசீர்வாதத்தினுடைய மழை உங்கள் மேல வந்து இறங்கும். The place where you put to shame, the same place God is going to lift you up. அந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Believe the promises of தேவனுடைய God. வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. He is going to do it to you. அவர் உங்களுக்காக அதை செய்ய போகிறார். In the month of May, இந்த மாதம் மே மாதத்துல God is going to open the doors for you. தேவன் உங்களுக்காக வாசல்களை திறக்க போகிறார். If God open, who can shut up? தேவன் உங்களுக்காக திறக்கும்போது யார் அதை அடைக்க முடியும்? If God be with you, who can be against தேவன் you? உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவன் When யார்? God moves, who can stop it? தேவன் அதை உங்களுக்குள்ள நகர்த்தும்போது யார் அதை தடுக்க முடியும்? Move forward. முன்னேறி செல்லுங்கள். Don't see back. பின்னாடி திரும்பி பார்க்காதீர்கள். God given the promise to you. தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். That is a promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், That is a promised word. அது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை, That is a promised blessings அது to ஒரு you. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கரங்களை தட்டி move forward the promise which God given for you. தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்க அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு முன்னேறி செல்லுங்கள். Secondly, இரண்டாவது, move forward by the vision God given for you. தேவன் உங்களுக்காக கொடுத்த தரிசனத்தை வைத்து முன்னேறி செல்லுங்கள். Hebrew 2 chapter verses 23 Bible says. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 22-23. 22 லிருந்து 23 வசனம் வரைக்கும் The பார்க்கும்போது, vision has kept in appointed time, it shall come to pass and it shall not lie. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனம் Habakkuk
தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். தாமதித்தாலும் அது நிறைவேறும், அது பொய்யா போவாது. Habakkuk chapter 2 verses 20 to 23. ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 22 23 வசனம். Proverbs 29:18 says, அதே மாதிரி நீதிமொழிகள் 18 29 18 சொல்லுகிறது, people will perish when there is no vision. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Why today people don't know which way that we should go? எந்த வழியிலே போக வேண்டும் என்பது குறித்து ஜனங்களுக்கு எனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது தெரியுமா? They are stumbling block, they were diverted by the worldly temptation and trials and persecutions. உலக பிரகாரமா இருக்கிற துன்பத்தினால, சோதனையினால, பரீட்சையின் மூலமாக அவர்கள் திசை கெட்டு திசை மாறி போய் விடுகிறார்கள். Because they don't have the vision. காரணம் அவருக்குள்ளாக தரிசனம் இல்லை. What is the vision of 2026? 2026 இந்த வருஷத்துல என்ன தேவன் கொடுத்த தரிசனம்? God has given the vision to Moses. மோசேக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தார். Exodus chapter 3, you can read it. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. The vision is nothing but to lead the lakhs of people to the promised land. அந்த தரிசனம் வேற ஒன்றும் இல்லை, லட்சக்கணக்கான ஜனங்களை வந்து அந்த கானான் தேசத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். When God gives a vision, you will not be silent. கவனிங்க, தேவன் தரிசனத்தை கொடுக்கும்போது நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்க. You will move forward. நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். Because the vision always lead you into the next level. அடுத்த கட்டத்துக்கு உங்களை நடத்தி செல்கிறது தான் அந்த தரிசனம். What is the meaning of vision? தரிசனம் என்றால் என்ன? You are swimming in the sea to reach to the seashore. கவனிங்க, நீங்கள் கரையை வந்து சேர்வதற்கு நீங்கள் கடலுக்குள்ளாக இருந்து நீச்சல் எடுத்து வரீங்க. You are fighting in the wave to reach the seashore. நீங்கள் அந்த கரைக்கு வருவதற்கு அந்த அலையில நீங்க போராடி வரீங்க. To fulfill the vision, you need to fight your battles. எனவே நீங்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் நீங்க போராட்டங்கள்ல நீங்க போராட வேண்டும். But God grace is sufficient for you when God give the visions to you. தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கும்போது தேவனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். See, the Moses, Apostle Peter and also Joseph, they're all the man who sees the visions and dreams of God. கவனிங்க, மோசே, யோசேப்பு, பேதுரு போன்றவர்கள பாத்தீங்களானா தேவனுடைய சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அவர் கண்டறிந்தார்கள். I told you the vision is a fighting in your way in the swimming to the seashore. நான் சொன்னேன், தரிசனம் என்றால் எப்படி நீங்க நீச்சல் அடித்து போராடி கரையை சேர்க்கணுமோ அதே போல சேர வேண்டியதாக இருக்கிறது தான் நான் சொன்னேன். God given the vision and dreams to Joseph. See, to reach to the vision, he was put into the pit. To reach to the vision, he was in the prison. To reach to the vision, he was being put into the lot of issues to reach to the dream what he had in a life. கவனிங்க, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனம் தரிசனம் நிறைவேறுவதற்கு அவன் எவ்வளவு நீச்சல் அடித்து போராடி அந்த இடத்துக்கு வந்தான்னு தெரியுமா? முதலாவது குடியில போடப்பட்டான், அதுக்கப்புறம் வந்து விற்கப்பட்டான், அதுக்கப்புறம் தவறான குற்றச்சாட்டப்பட்டான், அதுக்கப்புறம் வந்து சிறைச்சாலை போடப்பட்டான். இப்படியாக நிறைய போராட்டங்களை போராடி அந்த வாக்குத்தத்த தரிசனத்தை அடைய வேண்டியதாக இருந்தது. When I was 17 years old, நல்லா கவனிங்க, நான் 17 வயசு வாலிபனாக இருக்கும்போது God given me the vision to me. தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். He shown me the globe map. அவர் ஒரு உலக அந்த மேப்பை காட்டினார். And the Lord told me, my son, I will take you all of this place. அவர் என்னை பார்த்து சொன்னார், என் மகனே, இந்த இடங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நான் உன்னை கூட்டி கொண்டு செல்ல போறேன். I was so young. நான் அந்த சமயத்துல வாலிபனா இருந்த 17 வயசு பையன். I didn't work those days. நான் அந்த இடத்துல வேலையும் செய்யவில்லை. I don't have a money at all. பணமும் என்கிட்ட இல்ல. But the vision came to me. ஆனாலும் எனக்கு அந்த தரிசனம் வந்தது. That my son, I will use you all over the nation. உலகம் எங்கும் நான் உன்னை பயன்படுத்துவேன் என் மகனே என்று கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார். It doesn't happen in one day. ஒரே நாள்ல அதெல்லாம் நடக்கல. It takes many years. அநேக வருஷங்கள் ஆச்சு. It took lot of challenges and battles. நிறைய சவால்களும் போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. By the grace of God, I ministered all over Chennai, mostly 90% of churches. கவனிங்க, சென்னையில இருக்கிற 90% சபைகளிலே நான் தேவன் நாம மகிமைக்காக ஊழியம் செய்திருக்கிறேன். God took me after this to the another states. அநேக கட்டத்துக்கு தேவன் இந்த இடத்தை விட்டு எனக்கு கொண்டு போனார். North India ministry, I does it. வடநாட்டுல ஊழியத்துல போய் நான் செய்தேன். I went to Maharashtra, Madhya Pradesh, Punjab, lot of in North India ministry. From my young days till now, I was ministering. இன்றைய வரைக்கும் என்னை மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப் போன்ற வடநாடு முழுவதும் என்னை கர்த்தர் என்னை கொண்டு சென்றார். How do we have in Chennai the people the same way have in North India? எப்படி சென்னையில இந்த மாதிரி ஜன கூட்டம் நீங்க வருகிறீங்களோ அதே போல தான் வடநாட்டிலும் இப்படிப்பட்ட கூட்டம் கூடுவார்கள். After the ministry which I was done over there, God took me out of
out of nation. பிறகு வடநாட்டு ஊழியங்களுக்கு பிறகு தேவன் தேசத்தை விட்டு வேற ஒரு தேசங்களுக்கு என்னை கொண்டு செல்ல ஆரம்பித்தார். 2013 I went to Malaysia. 2013ஆம் ஆண்டு நான் மலேசியாவுக்கு சென்றேன். Step by step God used me one by one nations. படிப்படியாக ஒன்று ஒன்றாக தேசம் தேசமாக என்னை கர்த்தர் கொண்டு சென்றார். Now by the grace of God I traveled 22 nations. ஏறக்குறைய 22 தேசங்களுக்கு நான் இப்பொழுது நான் பிரயாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். All glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. I am just an ordinary person. கவனிங்க, நான் ஒன்னும் பெரிய ஆளு கிடையாது, நான் சாதாரண நபர் தான். I am not a rich person. நான் ஒரு பணக்காரனும் கிடையாதுங்க. But the vision of God carried me. ஆனா என்ன விஷயம் பாத்தீங்களா, அந்த தரிசனம் என்னை கொண்டு சென்றது. The vision of God is moving forward. தேவனுடைய அந்த தரிசனம் என்னை முன்னேறி கொண்டு செல்ல வைச்சது. God can use anyone. யாரை வேண்டுமானாலும் தேவன் பயன்படுத்த முடியும். Because the word of the Lord says, I will pour out my spirit upon all the flesh, young shall see the dreams and visions. காரணம் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, என் ஆவியை எல்லார் மேலே ஊற்றுவேன், வாலிபர்களும் முதியோர்களும் தரிசனங்களும் சொப்பனங்களும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20 years back I was ministered in St. Peter Church. 20 வருஷத்துக்கு முன்பதாக சென்ட் பீட்டர் சபையில நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். That is a vision. அதுவும் ஒரு தரிசனம். Now I am ministering here. இங்கே இப்போ இந்த பிஷப் மாணிக்கமால்ல நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். This is a vision. இதுவும் ஒரு தரிசனம் தான். Another vision will come. இன்னொரு ஒரு தரிசனம் வரும். Own place, own church. God is going to bless our ministry in Jesus mighty name. சொந்த இடத்துல சொந்த சபையில கர்த்தர் என்ன பயன்படுத்துவார், நம்மளோட ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். There is a season and time and vision as kept for the God's people. கவனிங்க, தேவனுடைய ஜனங்களுக்காக நிறைவேறுவதற்கு அந்த தரிசனங்களுக்கு ஒரு காலகட்டங்கள் இருக்குது, நாட்கள் இருக்கிறது. The vision of Joseph is uplifting in his blessings. யோசேப்புடைய தரிசனமானது அவனை உயர்த்துகிற ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. But the vision of Peter is ministry. அதே போல பேதுருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அவன் செய்கிற ஊழியத்துக்கு அடையாளமாக இருந்தது. Today what is the message moving forward? இன்றைக்கு என்ன இன்னைக்கு என்ன தலைப்பு இன்னைக்கு செய்தின்னு கேட்டா, முன்னேறி செல்லுங்கள் என்பது குறித்து The vision of Joseph is moving forward for his blessings. கவனிங்க, யோசேப்புடைய தரிசனம் அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னேறி செல்வதற்காக இருந்தது. But the vision of Peter is moving for his ministry. அதே சமயத்துல பேதுருடைய தரிசனம் அவன் ஊழியத்தை செய்வதற்காக முன்னேறி செல்வதாக இருந்தது. When he was praying on the top of the roof of the corner of his house, he sees from the four corners of the world something is coming from above. He doesn't know what is it, but God is interpreting that vision. My son, somebody will call you, go and pray. The Holy Spirit will come and fall upon the Gentiles. இப்படியாக வீட்டு மேல வந்து ஒரு ஜெபித்து கொண்டிருக்கும்போது பேதுருக்கு ஒரு 4 முனையில வந்து கீழே இறங்கின மாதிரி ஒன்னு இருந்தது. அசுத்தமானவைகளை சாப்பிடும்படிக்காக அவனுக்கு ஒன்னும் புரியாம இருந்தது. உடனே கர்த்தர் ஒரு மூலியமாக அனுப்பி இப்படியாக ஒரு இடத்துல ஊழியம் வச்சிருக்க, நீ அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யன்னு சொல்லிட்டு இந்த தரிசனத்துக்கு கர்த்தர் விளக்கத்தை கொடுத்தார். When he was ministering to those people, when he was moved forward, the Spirit of the Lord came upon the Gentiles. அந்த ஜனங்களுக்கு அவன் ஊழியம் செய்யும் போது, அவன் முன்னேறி செல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த புறஜாதியரின் மேல ஊற்றப்பட்டார். இன்னைக்கு கர்த்தர் இந்த கூட்டத்தில் உங்களுக்கு 2 தரிசனம் கொடுக்க போறார். ஒன்னு உன் ஆசீர்வாத தரிசனம், ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தரிசனம். கரங்களை தட்டுவோமா? நீ முன்னேறி போக போற. ஹalleluya. கர்த்தர் ஆவியினில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தர் ஆவியினில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். சொல்லுவோம், துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். glory, துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். தட்டுவேன் தட்டுவேன் தாவீதை போல் தட்டுவேன். தட்டுவேன் தட்டுவேன் தாவீதை போல் தட்டுவேன். ஊற்றிடுவேன் உன் வல்லமையை. சொல்வோம், இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உனக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. First point,
promise will take you and move forward to the next level. வாக்குத்தத்தங்கள் உங்களை கொண்டு சென்று அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்ல வழிவகுக்கும். Secondly, the vision will take you into the move forward to the next level. இரண்டாவது தரிசனங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு செல்ல முன்னேறி செல்ல உதவி செய்யும். The two types of vision. Joseph seen the visions and dream about his blessings. அது ரெண்டு விதமான தரிசனங்கள்னு சொன்னேன். ஒன்று தன்னுடைய ஆசீர்வாதங்களை குறித்ததான தரிசனங்களை யோசேப்பு கண்டார். The second vision that Peter seen it's about the spiritual life and the ministry. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஊழியத்தை குறித்ததான தரிசனத்தை பேதுரு கண்டார். Some people they grow in spiritually but they don't grow in blessings. கவனிங்க, சில பேர் ஊழியத்துல நல்லா வளர்றாங்களே தவிர ஆசீர்வாதத்துல நிறைய பேர் வளர்றது இல்ல. God doesn't want you to be in debts and poverty. நீங்கள் தரித்திரத்திலும் வறுமையிலும் கடனிலும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவதே இல்லை. You know who is our God? Is a King of Kings and Lord of Lords. கவனிங்க, நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்முடைய தேவன் கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறார். He is a rich God. அவர் ஐஸ்வரியமுள்ள தேவனாக இருக்கிறார். The silver and gold belongs to him. வெள்ளியும் பொன்னும் அவருக்கு சொந்தமானது. Today the 916 what you seen in Saravana stores, in some other jewelry shop, more than I'm telling you, there is a treasure in heaven and God wants to open the treasure and showers of blessing to the God's people whosoever believe in the name of Jesus and trust him in the word. கவனிங்க, நீங்க சரவணா ஸ்டோர்ல ஜிஆர்டில போயிட்டு 916 ன்னு சொல்லிட்டு நீங்க வாங்க போறீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், 916 விட சுத்தமான ஒரு பொன்னானது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமை செலுத்த போகிறீர்கள். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். My God is a God of riches. என்னுடைய தேவன் ஐஸ்வரியத்தின் சம்பன்னராக தேவனாக இருக்கிறார். He doesn't want you to be fall, he wants to be rise you. கவனிங்க, நீங்க அப்படியே விழுந்து போன நிலைமையில இருக்க விரும்பவில்லை. நீங்க எழுந்து நடந்து நிமிர்ந்து போக விரும்புகிறார். He doesn't want you to borrow the money, he wants to give a lend the money to others. கவனிங்க, நீங்கள் கடன் வாங்குவதற்காக பணத்தை கெத்து பண்ணவில்லை. ஆனா நீங்க பணத்தை வைத்து நீங்க கடன் கொடுக்கும்படியாக தேவன் வச்சிருக்கிறார். The God of Joseph is my God. யோசேப்பின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். The God of Peter is my God. பேதுருவின் தேவனும் என் தேவனாக இருக்கிறார். The Lord who lifted Joseph from the pit to the palace is my God. பாருங்க, கூடியிலிருந்து அந்த மாளிகைக்கு கொண்டு சென்ற கர்த்தர் என்னுடைய தேவனாக இருக்கிறார். The Lord who lifted the fisherman to the apostle is my God. மீனவ குடும்பத்திலிருந்து பிறந்து ஊழியத்துக்கு என்று உயர்த்த தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். Move forward. கவனிங்க, முன்னேறி செல்லுங்க. See, the Peter was moving forward when he received that vision. கவனிங்க, பேதுரு தரிசனத்தை பெற்றுக்கொண்ட போது அவன் முன்னேறி சென்றான். And third point, மூன்றாவது குறிப்பு, move forward by the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கொண்டு நீங்க முன்னேறி செல்லுங்களே. First one, through the promise you should move forward. முதலாவது வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்க முன்னேறி செல்லணும். Second, through the visions of God you should move forward. இரண்டாவது தரிசனங்களை வைத்து நீங்க முன்னேறி செல்லணும். And third one, move forward with help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கொண்டு நீங்க முன்னேறி செல்ல வேண்டும். There are so many names about the Holy Spirit. பரிசுத்த ஆவியினவரை குறித்து நிறைய பெயர்கள் இருக்கிறது. He is a comforter. அவர் ஆறுதல் கொடுக்கிறவர். He is a convictor. அவர் உணர்த்துகிறவர். He is always with us. அவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறவர். He is a Lord who teaches. நமக்கு போதிக்கிற கர்த்தர். But there is another name. இன்னொரு பெயர் இருக்குது. He is a helper. அவர் நமக்கு உதவி செய்கிறவர். பக்கத்துல சொல்லுங்க, உதவி செய்கிறவர். He is a helper. அவர் நமக்கு உதவி செய்கிறவருங்க. Holy Spirit always help his people. பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்கிறார். In 2026 I am prophesying over you in the month of May on this 3rd. The Holy Spirit is going to help you right from today. இந்த 3ஆம் தேதி மே மாசம் 2026 வருஷம் நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். இந்த நிலையிலிருந்து இந்த ஷடப்பொழுதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். You are going to move forward. நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீர்கள். The book of Acts chapter 2 verses 41 when you read. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், Peter was moving forward by preaching to 3000 people. 3000 பேர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பேதுரு முன்னேறி கொண்டிருக்கிறார். Before he was preaching only to 120 people. அதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா 120 பேருக்கு மாத்திரம் தான் அவர் பிரசங்கித்தார். When on the day of Pentecost 120 people are praying,
They didn't receive the Holy Spirit. He was preaching only to 120 people. கவனிங்க, அந்த பெந்தகோஸ்தே நாளிலே 120 பேர் மாத்திரம் இருக்கும்போது அவர் எழுந்து நின்று இந்த 120 பேருக்கு அவர் பிரசங்கித்தார். But when the Holy Spirit came, பிறகு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியார் வந்த பிறகு, when the Holy Spirit came, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு he was taught to preach to the 3000. 3000 பேருக்கு அவர் பிரசங்கிக்கும்படியாக தொடங்கினார். He was moving forward. அப்படியே முன்னேறி செல்கிறாரா? 120 to 3000. 120 ல இருந்து 3000 போச்சு. He was spiritually growing. கவனிங்க, ஆவிக்குரிய வகையில அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். Because help of the Holy Spirit. Because ஏனெனில் பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கொண்டு he was moving forward. அவர் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். So called Christians and believers, I am telling you. விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Oh, I am 20 years believer, I am 30 years believer, I am 10 years believer. What is your fruit of the Spirit? How many souls you saved for the kingdom of God? நான் 10 வருஷம் நான் விசுவாசியா இருக்கிறேன், 20 வருஷம் நான் விசுவாசியா இருக்கிறேன், 30 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் பார்த்து கேட்கிறேன், எத்தனை ஆத்துமாக்களை நீங்க கர்த்தருக்காக விசுவாசிகளாக மாத்தி கொண்டு வந்தீங்க? I can say boldly in Jesus name. நான் தைரியமாக இயேசுவின் நாமத்திலே சொல்ல முடியும். Every month more than 2000 people I am sharing the gospel. 2000 பேருக்கு மேலாக ஒவ்வொரு மாதமும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். 12 months 24000 I am preaching the gospel. கவனிங்க, 12 மாதத்துக்கு 24000 பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்கிறேன். At least 2000 people will save in 24000. Heaven will be rejoiced. 24000 பேர்ல வந்து 2000 பேராச்சு வந்து 24000 பேர் 2000 பேராச்சு கர்த்தருடைய நாம மகிமைக்காக ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். People knows me that I am doing ministry only on Thursday in Chennai. மேல சென்னையில தான் நான் ஊழியம் செய்கிறேன்னு ஜனங்களுக்கு தெரியும். That's not true. ஆனா அப்படி கிடையாது. அது My ministry is totally different. என்னுடைய ஊழியமானது மிகவும் வித்தியாசமானது. I am preaching the gospel everywhere. எல்லா இடங்களிலும் நான் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். For example, if I go one nation, every day they will arrange the meetings. கவனிங்க, ஒரு தேசத்துக்கு நான் போறேன்னு வெச்சுக்கொள்ளுங்களேன், ஒவ்வொரு இடங்களிலும் ஊழியம் செய்வதற்காக அவங்களே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. 15 days they will arrange the meetings for 15 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார்கள். One church 250 people, think about 15 churches, how many people? ஒரு சபையில ஒரு 250 பேர்னா நீங்க 50 சபைகளுக்கு எத்தனை பேர் என்பதை நீங்களே கூட்டி சொல்லுங்க. This is what I am doing every month. இதை தான் நான் ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டிருக்கிறேன். Every nation, ஒவ்வொரு தேசத்துக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். winning the soul for God, தேவனுக்காக ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருக்கிறேன். moving forward with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கொண்டு நான் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேன். How is your spiritual life? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Just going, attend the service and worshiping God, coming back to the home. சும்மா சபைக்கு போயிட்டு தேவனை ஆராதித்துட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்கு வரதா இருக்கிறதா? Acts chapter 5 verse 15 and 16 when you read. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 15 16 நீங்க வாசித்து பாக்கும்போது, when Peter was walking, by the shadow of the Peter, people were healed. பேதுரு நடந்து கொண்டு போகும்போது அவருடைய நிழலினால பிணியாளிகள் வியாதியஸ்தர் குணமானார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. First I said he was moving forward for 3000 people preaching. நான் முதலாவது சொன்னேன், அவர் 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ற விஷயத்துல முன்னேறி சென்றார். Second, he was moving forward by healing. இரண்டாவது சுகமளிக்கிற விஷயத்துல அவர் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார் பாருங்க. By the he didn't pray, he didn't keep the hands, by the shadow people are healed. அவர் வந்து ஜெபம் பண்ணவில்லை, அவர் வந்து கை வைக்கவில்லை, ஆனா அவருடைய நிழல் பட்ட உடனே குணமானார்கள். He was moving forward. அவர் முன்னேறி சென்று கொண்டிருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க ஜெபிக்கும்போது சில பேர் சுகமாக போறாங்க. இவ்வளவு நாள் மத்தவங்க ஜெபிக்கும்போது நீங்க சுகம் பெற்றீங்க, ஆனா நீங்க ஜெபிக்கும்போது மற்றவர்கள் சுகமாகும்படியாய் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். நீ தேவனுடைய பாத்திரமாய், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட முத்திரையாய் வருகிற நாட்களிலே உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி நடத்துமையா, என்னை நடத்துமையா, அபிஷேகம் தந்து என்னை நடத்துமையா, நடத்துமையா, என்னை நடத்துமையா, கிருபை ஊற்றி என்னை நடத்துமையா. சொல்லுவோம், நடத்துமையா, என்னை நடத்துமையா, அபிஷேகம் தந்து என்னை நடத்துமையா. ஃபாதர், நடத்துமையா, என்னை நடத்துமையா, கிருபை ஊற்றி என்னை. இயேசுவே, 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 இயேசுவே. சொல்லுவோம், இயேசுவே, 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 இயேசுவே,
இயேசுவே இயேசுவே நடத்துமையா என்னை நடத்துமையா அபிஷேகம் தந்து என்னை நடத்துமையா நடத்துமையா என்னை நடத்துமையா கிருபை we all know there is a war in the Middle East. கவனிங்க, இந்த கிழக்கு மத்தியில போர் போய் கொண்டிருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். Last month I was traveling. கடந்த மாசம் நான் அந்த இடத்துக்கு நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். You don't believe I will travel 5 to 6 nations. ஏறக்குறைய 5 ல இருந்து 6 தேசங்களுக்கு நான் பயணம் பண்ணி கொண்டிருந்தேன். 1 month. ஒரே மாசத்துல. Traveling for 15 hours instantly without constantly to the flight. கவனிங்க, 15 மணி நேரம் தொடர்ந்தேர்ச்சியாக எங்கேயும் நிற்காம நான் ஏரோப்ளேன்ல போய் கொண்டிருக்கிறேன். Everybody is asking me. எல்லாரும் கேக்குறாங்க, when war is there, how you are traveling? ஏம்பா இங்க போர் நடந்துருக்குது, எப்படிப்பா நீ பயணம் பண்ணி கொண்டிருக்கிற? Nation to nation. தேசத்தை விட்டு தேசம் போய் கொண்டிருக்கிறேன். Continually I was traveling. தொடர்ந்து நான் போய் கொண்டிருக்கிற பயணம் is going on. அந்த விமானம் போய் கொண்டிருக்குது. The fight is going on. அங்க போர் நடந்து கொண்டிருக்கிறது. Ministry is going on here. இங்க ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. Because I am moving in the Holy Spirit. காரணம் பரிசுத்த ஆவியினுடைய உதவியை கொண்டு நான் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேன். I am not walking by all alone. நான் சும்மா தனியாக நின்று நடந்து போகவில்லை. I am not carrying the suitcase all alone. நான் சும்மா தனியாக நான் சூட்கேஸ் பெட்டி படுக்கை கொண்டு போகவில்லை. I am carrying the Bible, the word of the Lord Jesus Christ to the nations. வேதத்தையும் தேவனுடைய வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நான் தேசங்களுக்கு நாக பிரசங்கிப்பதற்காக கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். The Holy Spirit is with me. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். He is moving forward. அவர் எனக்கு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். He is pushing me. அவர் என்னை தள்ளி கொண்டிருக்கிறார். Go my son, I am with you. போப்பா மகனே, நான் கூட இருக்கிறேன், போப்பா. I am prophesying you right now. இன்றைக்கு இப்பொழுது இங்க நான் தீர்க்க தரிசனமா சொல்கிறேன். இந்த நாள் முதல் கொண்டு ஆவியானவர் உன்னை நடத்த போறார். நீ இதுவரைக்கும் உன் சுயபலம், இதுவரைக்கும் உன் ஞானம், இதுவரைக்கும் உன் படிப்பு உன்னை நடத்தினது. ஆனால் இன்று முதல் கொண்டு பரலோகத்தின் தேவனாய் இருக்கிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்த போகிறார். நடத்துமையா என்னை நடத்துமையா அபிஷேகம் தந்து என்னை சொல்லுங்க. நடத்துமையா என்னை ஒரு ராபாஷிகே பரலோக மகிமையா நடத்துமையா இயேசுவே 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 இயேசுவே. மியூசிக் இல்லாமல் 1 2 3 4 இயேசுவே சொல்லுங்க. என்ன நடத்துங்கப்பா இயேசுவே. Amen. இயேசுவே glory. இயேசுவே 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 இயேசு. நடத்துமையா நடத்துமையா என்னை நடத்துமையா அபிஷேகம் தந்து என்னை ஆவியானவரே நடத்துமையா என்னை நடத்துமையா கிருபை ஊற்றி என்னை நடத்துமையா. Fourthly, நான்காவது, move forward by his presence. Move forward. அவருடைய பிரசன்னத்துல நடந்து கொண்டிருந்து நீங்க முன்னேறி செல்லுங்கள். The first I said to the promise. முதலாவது வாக்குத்தத்தம் சொன்னேன், through the vision. தரிசனம் சொன்னேன். Third one, Holy Spirit. மூன்றாவது பரிசுத்த ஆவியை சொன்னேன். Fourth one, move forward by his presence. நான்காவது அவருடைய பிரசன்னத்தினாலே நீங்க முன்னேறி செல்லுங்கள். Beautiful scripture, important word of God for you. உங்களுக்கு அருமையான முக்கியமான ஒரு வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு வருகிறது. Don't forget this word. இந்த வசனத்தை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். You have to keep in your heart. நீங்கள் அது உங்கள் இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Exodus chapter 3 verse 15. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 33:15. 33:15 வசனம். மோசே சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு என்னால போகவே முடியாது. I cannot go, I will not move forward without your presence. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் என்னோடு கூட இராவிட்டால் இங்க இருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டார். Moses understand the revelation, Moses understand the truth, Moses understand about the Lord Almighty. It's all about his presence. சர்வ வல்லமை உள்ள தேவனை பற்றியும் அவருடைய பிரசன்னத்தை பற்றியும் அவரோடு இருக்கிறத பற்றியும் மோசேஸ் நன்றாக அறிந்து வைத்திருந்திருக்கிறார். Because he knew it. Lakhs of people I am leading not by my strength,
Not by my might, I need only your strength and காரணம் presence. காரணம் லட்சக்கணக்கான ஜனங்களை வந்து நடத்தி கொண்டு செல்கிறேன், ஆனா என்னுடைய பலத்தினாலேயோ என்ன திறமையினாலே அல்ல, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பலத்தினால் என்ன அறிந்திருக்கிறார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். டூ வீலரை நீங்க வச்சிருந்தீங்க, நீங்க பார்க்கலாம். நைட்ல என்னதான் நீங்க வண்டி இருந்தாலும் அந்த வண்டி ஓடுவதற்கு பெட்ரோல் அவசியம், அந்த வண்டி ஓடுவதற்கு கீர் எல்லாம் அவசியம். ஆனா முக்கியம் என்ன தெரியுமா? லைட் அவசியம். அந்த லைட் இல்லைன்னா நீங்க இருட்டில் போவே முடியாது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கலாம், வர்ஷிப் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், ஃபாஸ்டிங் போடலாம். ஆனா அப்படி பிரசன்னம் இல்லைன்னா நீங்க போகிற பாதை என்னன்னு உங்களுக்கே தெரியாது. ஆமா. You may be a prayer warrior, you may be a Bible reader, you may be a worshipper, you may be love God and you do anything for the Lord, but if you don't feel the presence of the Lord in your life, it's like a dead person who doesn't have any sense in your body. கவனிங்க, நீங்கள் ஒரு ஜெப வீரராக இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவராக இருக்கலாம், நல்ல ஊழியம் செய்கிறவராக இருக்கலாம், என்ன ஏதுவாக இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்க இல்லாவிட்டால், அதை நீங்க உணராவிட்டால் நீங்கள் ஒரு செத்த ஒரு சரீரம் போல தான் இருக்க முடியும். இன்னைக்கு ஆவியானவர் உன்னோட பேசுறார், மகனே மகளே, இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தியோ தெரியல ராபாஷ்கே, ஆனா இன்று முதல் கொண்டு அவருடைய சமூகம் பிரசன்னம் உனக்கு முன்பாக நடத்த போகிறது. இதுவரைக்கும் நீ போன பாதை இல்ல, அவர் தான் இனிமேல் உன்னை நடத்த போறாரு. அவருடைய சமூகம் தான் உன்னை நடத்த போறாரு. இந்த ஆனிவர்சரி மீட்டிங்ல இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீ சாதாரணமா இங்க வரல, உன்னை ஆவியானவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தை நீ பெற்றுக்கொண்டு இங்க கடந்து போ. அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்ல போகிறது. எல்லா கோணனானவைகள் எல்லாம் தேவன் சபையாக்க போகிறார். உனக்காக மூடப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கப்பட போகிறது. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவில்லை. மோசேயோடு கூட இருந்தவர் உன்னோடு இருக்க போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்ல போகிறது. The presence of the Lord is going to go before you. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறது. ஹalleluya, ஹalleluya. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் நான் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் நான் உம்மை நோக்கிட, உம் குரல் கேக்கு, உம் குரல் கேக்கு. சொல்லுங்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, உம் சமூகமே, உம் சமூகமே என் பாக்கியமே. பாடுவோமா? உம் சமூகமே என் பாக்கியம். ஓடி வந்தேன், ஓடி வந்தேன் நான் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் நான் உம்மை நோக்கி. உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, உம் குரல் ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் உமக்கது ஈடாகுமோ? எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா? And the fifth point, ஐந்தாவது குறிப்பு, move forward by the shepherd. மேய்ப்பன் மூலமாக நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். Today many people worrying, pastor, our church pastor not coming and inquiring us, our church pastor is not coming and praying for us, we are liberally all alone, nobody is there to concern for us. Let me tell you, there is a true shepherd, his name is Jesus. He loves you so much, he cares for you, he died for you on the cross, he wants to lift up you and heal all the wounds in your heart. நிறைய பேர் இப்படியாக சொல்றாங்க,
பாஸ்டர் என்னுடைய போதகர் என் வீட்டில் வந்து பார்க்கறது இல்லை, நான் கஷ்டப்படும் போது என்னுடைய மேய்ப்பர் வந்து எனக்காக ஜெபிக்கிறது இல்லை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையான மெய்யான மேய்ப்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக, அவர்தான் இயேசு. கரங்களை தட்டுவோம். இயேசு உங்களை வந்து உங்களை பலப்படுத்துவராக, உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறவராக, உங்களுடைய காரியத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். எல்லா மெய்ப்பர்களுக்கும் வயசாகும், எல்லா மெய்ப்பர்களுக்கும் பலவீனம் வரும். வயசாகாத பலவீனமாகாத நல்ல மெய்ப்பர் இயேசு மட்டும்தான். நல்லா நல்லா உற்சாகமா. எல்லா மெய்ப்பரும் நீ டைத்து கொடுத்தாதான் காணிக்க கொடுத்தாதான் வீட்டுக்கு வருவாங்க. நீ அழுதாவே வீட்டுக்கு வர ஒரே ஆள் நம்ம ஆண்டவர் மட்டும் தாங்க. நல்லா உற்சாகமா. நீ கூப்பிட்டாவே ஃப்ரீயா வந்து உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் மட்டும் தாங்க. ஹalleluya. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு நல்லவர். நல்லா சத்தமா சொல்லுங்க, இயேசு நல்லவர். இயேசு பெரியவர். இயேசு பெரியவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். என்றென்று மாறாதவர். Glory. அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர். என்றென்று மாறாதவர். Glory. அவர் என்றென்று மாறாதவர். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து கைதட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். When you have a good shepherd, கவனிங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கும்போது you will move forward. நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். The good shepherd always lead you in the path of righteousness. நல்ல மேய்ப்பர் உங்களை நல்ல நீதியின் பாதையில நடத்தி செல்வார். The good shepherd always feeds you. நல்ல மேய்ப்பர் உங்களை எப்பொழுதும் போஷிப்பார். The good shepherd always heals the wounds. நல்ல மேய்ப்பர் உங்களுக்கு என்ன சட்டதிட்டங்கள் என்பதை உங்களுக்கு போதிப்பார். The good shepherd always protect from all the evil arms. நல்ல மேய்ப்பர் எல்லா விதமான தீயமான காரியத்திலிருந்து உங்களை பாதுகாப்பார். The good shepherd always lead you the green pasture. நல்ல மேய்ப்பர் எப்போதும் பசுமையான புல்வெளியிலே உங்களை நடத்தி செல்வார். இந்த மாசம் இந்த 5 ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறார். நீ முன்னேறிட்டே சொல்லுங்க, நான் முன்னேறிட்டே போவேன். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, நான் முன்னேறிட்டே போவேன். என் மீட்பர் என்னோடு இருக்கிறார். என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே வேறு என்ன குறைவுண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே வேறு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். நேரங்கள் மன்னிப்பார், பாவங்கள் போக்கிடுவார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹalleluya. ஆறாவது குறிப்பு, every believer and follower who baptized by the Holy Spirit reading the word of God, you should move forward by the faith in the Lord Jesus. கவனிங்க, ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய பிள்ளைகளுமா இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலும் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் நீங்கள் அனைவரும் விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்வீர்கள். Christian means faithful people. கிறிஸ்தவர்கள் என்றாலே விசுவாசம் உள்ளவர்கள் அர்த்தம். Man shall not live by the bread alone, but he shall live every word that proceeds from my Father in heaven. That's a faith. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்வது விசுவாசம். Righteous shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். உலக மனுஷன் காற்றை சுவாசிச்சு வாழறான். Listen,
உலக மனிதர்கள் காற்றை சுவாசிச்சு வாழறாங்க. நீங்கள நானும் இயேசுவை விசுவாசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஏசப்பா இல்லைன்னா நம்ம இல்லைங்க. இதான் உண்மை. ஏசப்பா இல்லைன்னா நம்ம இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாக்கு முதல் சீஷங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சிர மீன் நானுங்க, ஏசப்பா விரும்புகிற சூப்பர் மீன் நானுங்க. நெத்திலி மீன் நானுங்க, வஞ்சிர மீன் நானுங்க, ஏசப்பா விரும்புகிற சூப்பர் பாடுவோம். பேதர்கார மீன் நானுங்க, ஏசப்பாக்கு முதல் சீஷங்க. வாழ மீன் நானுங்க, வஞ்சிர மீன் நானுங்க, ஏசப்பாக்கு விரும்புகிற சூப்பர் மீன் நானுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Faith, you have to move by faith. கவனிங்க, நீங்கள் விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்ல வேண்டும். To organize this meeting, இந்த கூட்டத்தை நான் ஒழுங்குபடுத்துவதற்கு many lakhs is needed. நிறைய லட்சங்கள் தேவைப்பட்டதுங்க. But I don't ask anyone. நான் யார்கிட்டயும் ஒன்றும் கேட்கவில்லை. Right from childhood, சின்ன வயசுல இருந்தே I was moving in faith. நான் விசுவாசத்திலே தான் நகர்ந்து செல்கிறேன். God taught me to live in faith. தேவன் விசுவாசத்திலே வாழு என்பதை குறித்து எனக்கு போதித்து கொடுத்து வந்தார். நான் நினைச்சேன் என் ஜனங்களுக்கு பிரிஞ்சி போட்டு அனுப்பிச்சிடலான்ட்டு. ஆனா என் மனசு சொல்லுது, நீ விசுவாசிக்கிற உன் பிள்ளைங்களை நீ பிரியாணியே போட்டு அனுப்புவேன்ட்டு. நான் விசுவாசிச்ச கர்த்தரை செஞ்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You have to have a faith. கவனிங்க, நீங்கள் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். Because the Bible says if you have the faith you can speak to the mountains will move. காரணம் வேதம் சொல்லுகிறது, நீங்க விசுவாசித்தால் நீ மலையை பார்த்து பேசும், மலை உங்களை விட்டு நகர்ந்து செல்லும். இப்ப நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. ஆமென் ஊழியம் அடுத்த வருஷம் இதோட பெரிய இடத்துல பெரிய கூட்டத்தோட கதை செய்ய போறேன். நான் விசுவாசிக்கிறேன். என் ஜனங்க நகையெல்லாம் அடுமானத்துல வச்சிருக்குதுங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மஞ்சா சீடு தான் வீட்டுல இருக்குது. ஒரு சவரம் 2 சவரம் 3 சவரம் எல்லாம் கடைக்காரங்கிட்ட இருக்கு, வட்டி கட்டிட்டு இருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் ஜனங்க அடுத்த வருஷம் நகை போட்டு சர்ச்சைக்கு வந்து தேவன் ஆராதிச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உற்சாகமாய் God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். You need to have a faith. உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். Move forward in the faith of the Lord. தேவனுடைய விசுவாசத்தினாலே நகர்ந்து செல்லுங்கள், முன்னேறி செல்லுங்கள். ஆண்டவர் உன்னை தரித்திரமாகவோ அழுதோ புலம்பியோ வேதனைப்பட்ட சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. ஏன் போங்க வாழ்க்கையில. ஒன்னு சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் உன்னை செழிப்பாக ஆசீர்வாதமாய் விடுதலையா நம்பிக்கை உள்ளவர்களாய் கிருபை உள்ள சௌந்தரியம் உள்ளவர்களை கனம் புரிந்தவர்களாய் இந்த உலகத்திலே மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தும்படிக்காக தான் தேவன் விரும்புகிறார். கண்டி நீ அழுது புலம்பி வேதனைப்பட்டு துன்பப்படுத்து கஷ்டப்பட்டு வாழணும்னு சொல்லி உங்க அப்பாவும் நினைக்க மாட்டாங்க, அவன் கணவரும் நினைக்க மாட்டார். எப்படி ஆண்டவர் நினைப்பாரு? கரங்களை தட்டுவோமா? நீ நல்லா இருக்கணும் தாங்க ஆண்டவர் விரும்புவார். நீ நல்லா பக்கத்துல சொல்லி நீ நல்லா இருப்ப சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. இந்த வார்த்தை யாருமே சொல்றது இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நீ நல்லா இருப்பேன்னு சொல்றது யாருமே இல்லை. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை வர சொல்லுங்க. நீ நல்லா சொல்லுங்க, ஃப்ரீ தானே சொல்லு. ஆமா, you will do well. நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென் 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 ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு தான் எங்க ஜனங்க முகத்துல ஒரு சிரிப்பு பாக்குறேன். அப்படியே பல்லெல்லாம் தெரியுது. கரங்களை தட்டி உற்சாகம். நல்லா இருப்பீங்க. ஆமென் 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 ஆமென். நீ மேலே எழும்பிடுவாய், உயரத்தில் பறந்திடுவாய். கர்த்தரின் மனமகிழ்ச்சி ஹல்லேலூயா உன் வாழ்க்கையில உண்டாகும். இது ஒரு சாதாரண பாட்டு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாட்டு. இதே மாதிரி அடுத்த வருஷம் நீங்க வரும்போது ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும், பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கு. கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடு, பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கு. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணிகளை திறந்திடுவாரே. ஓ பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணிகளை திறந்திடுவார். சேர்ந்து நீ மேலே எழும்பிடுவாய், உயரங்களில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய். நினைக்க,
எழும்பிடுவாய், உயரங்களில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். உயரங்களில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், உயரங்களில் பறந்திடுவாய். Finally, I'm going to finish. இன்னும் 5 நிமிஷத்துல நான் முடிக்க போகிறேன். Move forward by your relationship. உறவு மூலமாக நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். Today, many family there is a issues, problem. There is no peace, between the parents and the children. There is no peace between the relatives. Some relationship are broke up already. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா உறவுகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், கணவன் மனைவிக்கும், அண்ணன் தம்பிகளுக்கும், அக்கா தங்கச்சிகளுக்கும், இப்படியாக சொந்த பந்தங்களுக்குள்ள நிறைய உறவுகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. Even church and the believers. சபைகளை பார்த்தா விசுவாசிகள் இருக்கீங்க, சபைக்கும் விசுவாசிங்க கூட உறவு முறிந்து இருக்கிறது. There is no relationship. அங்க உறவே இல்ல. They were breaking up, they are going back again. அவர்கள் உடைத்து முறித்து பின்னாடி போய் கொண்டிருக்கிறாங்க. Let me tell you today. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், move forward from a relationship. உறவுக்காக முன்னேறி செல்லுங்கள். Don't be backslided. நீங்கள் பின்மாற்றத்தில் போய் விடாதீர்கள். He's not talking to me. Oh, he's not loving me. No, he's not caring for me. He's not messaging me. I'm going to suicide. I'm going to go somewhere else. My life was gone. Don't ever say, move forward. அவர் என்கிட்ட பேசுறது இல்ல, என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பார்க்கிறது இல்ல, என் வீட்டுக்கு வரது இல்ல, என்னை பார்த்தா சிரிக்கிறது இல்ல, இப்படியே சொல்லிக்கிட்டு நீங்க வாழ்க்கையில இருந்திராதீங்க. உறவை நோக்கி முன்னேறி செல்லுங்க. There is Jesus for you. உங்களுக்காக இயேசு தான் இருக்கிறாரே. He loves you so much. அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரே. He cares for you so much. அவர் உங்களுக்காக கரிசனையா இருக்கிறாரே. Always with you, Lord. அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறாரே. எந்த உறவு உடையறத பத்தி நீ கவலைப்படக்கூடாது. இயேசுவோடு இருக்கிற உறவு தான் உடையக்கூடாது. இது நல்லா புரிஞ்சுங்க. உலகத்துல எந்த உறவு உடைஞ்சாலும் ஆனா ஆண்டவரோடு இருக்கிற உறவு இருக்க, அதுதான் உன்னை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உன்னை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகும். Move forward. Move forward with the relationship with Jesus. இயேசுவோடு கூட அந்த உறவை கொண்டு முன்னேறி செல்லுங்க. முன்னேறி கொண்டே போங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, என் மகளேன்னு இருப்பாரு, என் மகனேன்னு சொல்லி இருப்பாரு. ஆனா இனி என்ன சொல்ல விரும்புறாரு? என் பிரியமே, என் ரூபவதியே, என் உயிரே, என் நேசமே, என் ஆத்துமாவேன் கத்த சொல்ல விரும்புறார். நீ முன்னேறி கொண்டே போ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ. நான் முடிக்க போறேன், நல்லா கேளுங்க. இந்த வாழ்த்துகள் எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? வாழ்த்துதல், நீ நல்லா இருக்கணும்ட்டு கல்யாணத்துல சொல்லுவாங்க, 100 ஆயுசு வாழணும். பிறந்த நாள்ல சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் சொல்றவர் நம்ம ஆண்டவர் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையே நீ நல்லா இருக்கணும், என் பிள்ளையே நீ எழும்பு, என் பிள்ளையே நீ ஓடு, என் பிள்ளையே நீ சமாதானமாயிரு, என் பிள்ளையே நீ சந்தோஷமாயிரு சொல்லி உன்னை தேற்றுகிற, உன்னை உயர்த்துகிற, உன்னை பலப்படுத்துகிற, எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் தான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரே உண்மை உள்ளவர், அவரே சர்வ வல்லமை உள்ளவர், அவரே பெரியவர், அவருக்கு ஈடாக ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தம் வரலையே. நிறைய பேர் உங்களை கேட்பாங்க சர்ச் முடிச்சு போகும்போது, என்ன அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போறீங்க, போகும்போது எல்லாம் டல்லாக வந்தீங்க, என்ன பால் ரிஷ்குமார் என்ன பண்ணாரு? நீ சொல்லணும், பால் ரிஷ்குமார் பண்ணல, எங்க அப்பா பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, எங்க அப்பா பண்ணியிருக்கார்.
என்னை பார்த்து சொல்லியிருக்காரு, நீ முன்னேறின்னு இருக்கிறாரு. இனி நான் ஏன் கலங்க போறேன்? என் வியாதியை பத்தி நான் ஏன் கலங்க போறேன்? என் கடனை பத்தி நான் ஏன் கலங்க போறேன்? என் பிரச்சனை குறித்து நான் ஏன் கலங்க போறேன்? என் எதிர்காலத்தை குறித்து நான் ஏன் கலங்க போறேன்? நான் இதை குறித்து கலங்க போறது இல்ல, அவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு பாடலை பாடி, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இங்க நிறைய ஊழியக்காரங்க வந்திருக்கீங்க, கை தூக்கம் பார்க்கலாம். ஊழியம் செய்யுங்க. நிறைய ஊழியக்காரங்க நான் பார்க்கிறேன், நிறைய ஊழியக்காரங்க. ஆமென். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயா நான் நினைக்கிற மாதிரி என் ஊழியம் இல்லை, ஐயா நான் நினைக்கிற மாதிரி எனக்கு வருமானம் இல்லை, நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. எழுதி வச்சுங்க, வர நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய், நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, ரபாஷிகே, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடும் வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார், கேடும் வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார், கண்மலை மேல் என்னை உயர்த்தி நிறுத்திடுவார். பேட் வாசிக்காத, ஒன்லி கீபோர்ட். கண்மலை மேல் என்னை உயர்த்தி நிறுத்திடுவார், எதற்கும் பயம் இல்ல. சொல்லுங்க 2026ல, சொல்லுங்க 2026ல எதற்கும் பயம் இல்ல, எதற்கும் பயம் இல்ல. ஹalleluya, எதற்கும் பயம் இல்ல. glory, எதற்கும் பயம் இல்ல. ஹalleluya. பிபியா, சுகரா, கடனா, தனிமையா, போராட்டமா, உபத்திரவமா, கால்வலியா, உடம்பே வலியா, வாழ்க்கையே போயிடுச்சா, எதற்கும் பயம் இல்ல. ஹalleluya, எதற்கும் பயம் இல்ல. சொல்லுங்க பக்கத்துல பஸ் சொல்லுங்க, உனக்கு தான் மெசேஜ். சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கும் பயம் இல்ல. ஹalleluya, எதற்கும் பயம் இல்ல. glory, எதற்கும் பயம் இல்ல. ஹalleluya, எதற்கும் பயம் இல்ல. ஜீசஸ், நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரபாஷிகே, thank you holy spirit. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம். ஓ ஹalleluya. ஒண்ணே சொல்றேன், நீ எந்த கட்சினா இரு, விசுவாசியே, ஆனா ஒண்ணு சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கட்சியில நம்ம இருக்கணும், பரலோக கட்சியில இருக்கணும், இயேசுவோட இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஹalleluya. நீ இயேசுவோட இருந்தானே ஜெயிக்கிற கட்சியில இருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆமா, இயேசுவோட இருந்தீனா நீ ஜெயிக்கிற கட்சியில இருக்க. ரபா குரபா ஷிகே. அதனால் நான் முன்னேறி போறோம், தமிழ்நாடும் முன்னேறி போக போகுது. எல்லா மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு முன்னேறி போக போகுது. கரங்களை தட்டுவோமா? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத ஆட்சியை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தட்டி ரபா கபா ரபா. சோ தேவ பிள்ளையே, நாளை தினத்தில் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள நாளா அமையும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். மூவ் ஃபார்வர்ட், முன்னேறி கொண்டு போ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you and God is with you. Amen. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி. Amen.